நாளைய சனிக்கிழமை கூடும் அமாவாசை இதனுடைய பலன்கள் என்ன என்று கேட்டால், நரகலோகத்திலே பல நூறு பல ஆயிரம் வருடமாக வாடி வதங்கி கொண்டு இருக்கின்ற மூதாதையர்கள் எத்தனையோ பேர் குடும்பத்தில் அது இருக்கலாம். அவர்கள் மீண்டு வருவதற்கு உதவும் தீப சக்திகள் துணை புரியும் சோபன நாள். எப்படி என்று விளக்கமாக கேளுங்கள். சனிக்கிழமை கூடிய அமாவாசை, அமாவாசையுடன் கூடிய பரணி நட்சத்திரம், சோபன நாம யோகம், நான்கும் சேர்ந்து வருகிறது. நமது வாத்தியார் என்ன சொன்னார்? சனிக்கிழமை என்று அமாவாசை ரிஷபராசியிலே, சனிக்கிழமை ஒன்று அமாவாசையில் ரிஷபத்தில் சூரியன் வீற்றிருக்க சோபனம் என்னும் சுபயோக நாமத்தோடு இந்த அமாவாசையானது பல நூறு வருடங்களுக்கு பிறகு தோன்றுகின்றது. இப்படி 27 வகை யோகங்களிலே சோபன நாம யோகம் என்று சொல்லுவோம், சோபன யோகம் என்று சொல்லுவோம். மிக மிக சுபகரமான மங்களகரமான யோகங்களில் மிக பிரதானமான ஒன்று. இப்படி பரணி என்பது ஆதி முதலாய் பல்வகை தீபங்கள் தோன்றிய நட்சத்திர நாளாகும். நாம் சொல்லுவோமே பரணி தீபம் என்று, அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி அக்னி வகை நட்சத்திர மண்டலங்களுக்குள் அந்த ஒன்றுதான் பரணி நட்சத்திரம். இப்படி அக்னி நட்சத்திர நாட்களிலே மனித உடல் நாளங்களிலே மிக மிக அபூர்வமான அக்னி நட்சத்திர சக்திகள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றது. இப்படி பரணி நட்சத்திரத்துக்கு உரிய விருட்சம் நெல்லி மரம். பரணி நட்சத்திரத்துக்கு உள்ள மரம் எது என்று கேட்டால் நெல்லி மரம் என்று எல்லோருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலும் பரணி அமாவாசை சோபன நாமயோகம் கூடுவதாகவும், இந்த நல்ல நாளிலே நெல்லி மரம் தல விருட்சமாக உள்ள ஆலயங்களிலே, தீர்த்தங்களில் அல்லது அருகில் உள்ள புனித நதிகளில் கையில் ஒரு சிறு நெல்லிக்கனி, நெல்லிக்குச்சி, நெல்லி இலையுடன் வைத்து கொண்டு நீராடுங்கள். அவ்வளோது நல்லது. பல கோடி கர்மாக்கள் தொலைந்தே போய்விடும். நாளை கையிலே ஒரு நெல்லிக்கனின்னு தான் சொல்லுவாங்க, கிடைக்கவில்லையா நெல்லிக்குச்சி, சமித்து என்று சொல்வார்கள். முன்னெல்லாம் துளசி கல்யாணம் அப்போ நெல்லியினுடைய ஒரு சிறு கலைகளை வைத்து நட்டு துளசி விவாகம் செய்வார்கள் கார்த்திகை மாதம். இப்படி அதை வைத்து கொண்டு நாளை கடல் நீராட்டம், நதி நீராட்டம், ஆலயங்களுக்கு அருகில் உள்ள குளங்களிலே பாதுகாப்பாக நீராடுதல், இப்படி நீங்கள் செய்தால், இப்படிப்பட்ட இடங்களிலே அதுவும் ஸ்தல விருட்சம் நெல்லி மரமாக இருப்பது மிக மிக நல்லது. இல்லை என்றால் கையில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி நெல்லி மரத்தடியிலே எழுந்து அருளும் மூர்த்திகளுக்கு புது பூணூல் சாத்துங்க. புது பூணூல் சாத்திங்கன்னா பல கோடி காரியம் வெற்றியாகும். இப்படி நெல்லி மரத்தடியிலே இல்லத்தில் 12 நெல்லிக்கடிகளை வைத்து அதில் சந்தனம் குங்குமம் மஞ்சள் இட்டு தாய் தந்தை வர்க்கத்திலே 12 பித்ருமூர்த்திகளாக அவைகளை நீங்கள் மனதில் எண்ணி வழிபடுங்கள். பிறகு நெல்லிக்கனிகளோடு கூடுதல் அதிகமான நெல்லிக்காய்களை சேர்த்து உப்பு காரம் இட்டு வேக வைத்து ஊறுகாயாக்கி தயிர் தக்காளி சாதத்துடன் தானம் அளிப்பது அளவற்ற பலன்களை தரும். அமாவாசை விரதத்தை இப்படி பூஜையை நீங்கள் நிறைவு செய்ய வேண்டும். நாளைக்கு ஜலதீபம் ஒவ்வொரு ஊரிலும், ஆற்றிலும், குளத்திலும், நதியிலும் கண்டிப்பாக கங்கா ஆரத்தி போல் நாளை கொண்டாடி மகிழ்கள். இப்படி சனிக்கிழமை தோன்றும் அற்புதமான பரணி நட்சத்திரம், சோபனநாம யோகம், ரிஷபராசியிலே சூரியன் சந்திரன் எல்லாம் வருகின்றது. இப்படி யோகம் கொடுக்கின்ற நல்ல நாள். இப்படி சனீஸ்வரர், சனி பரணி சித்தரின் தலைமையிலே நடக்க இருக்கின்ற வேள்வியில் வேண்டி மக்களுக்கு அவரவர்களின் வினைப்படிவுகளை, அதை பற்றிய விவரத்தை, புலத்தை அளிக்கின்றார். அதாவது தாம் செய்த தீவினைகளே தமக்கு இப்பொழுது மீண்டும் மீண்டும் துன்பங்களாக வருகின்றது என உணர்தலே முழுமையாக துன்பங்களை தீர்க்க உதவும். இப்படிப்பட்ட சனி புலம் உங்களுக்கு உதவி செய்யும். இது எள் தற்பையில், இதுதான் எள்ளிலும் தற்பையிலும் நிறைந்து இருக்கின்றது. இன்று நீங்கள்
சனிக்கிழமை ஆலயத்தில் குறைந்தது 1 கிலோ எண்ணெய் ஏற்றும் அளவு பெரிய அகல் விளக்கில் நீண்ட திரியும் வைத்து தைலம் அல்லது எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி நடுவில் எள், மாசிக்காய், வசம்பு கூடிய சிறு சிறு மஞ்சள் துணி முடிச்சுகளை வைத்து தீபம் ஏற்றுவதால் நரகலோகத்தில் வாடும் மூதாதையர்கள் உடனே மீள தீபசக்தியில் கண்டிப்பாக துணை புரிந்து உங்கள் குடும்பம் சிறந்து வாழும். இன்றைய விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் ஊர் உலகம் எங்கும் சொல்வார்களே, ஊருடன் கூடி மக்கள் மகிழ்ந்ததால் வெயில் அக்னி நட்சத்திரம் நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு சாந்த அமைதி உங்களுக்கு ஏற்பட்டு இருப்பதை நீங்களே உணர்வீர்கள். இப்படியெல்லாம் நடப்பதற்கு காரணம் எல்லோருக்கும் ஒரு விழிப்பு உணர்வு வந்ததை உங்களது மூதாதையர் உங்களுக்கு தூண்டி விடுகின்றார்கள். அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஜோதிடர் சொன்னால் என்ன, அருள்வாக்கு சொன்னவர் இருந்தானே, பக்கத்து அக்கம் பக்கம் நண்பர்கள் சொன்னால் என்ன, நீங்கள் அதில் ஈடுபடுவதற்கு உங்களுக்கு ஏதோ ஒரு காத்து வாக்கில் செய்தி வந்தால் கூட தான் என்ன செய்தீர்கள். நாளைக்கு இப்படி நீங்கள் கண்டிப்பாக இப்படி நீங்கள் நெல்லிக்குச்சியை வைத்துக்கிட்டு வேற முடியல சார், எங்கள் ஊரில் குளமே இல்லை, நாங்கள் பெரிய நகரத்தில் இருக்கோம், சிட்டியில் இருக்கோம், பரவாயில்லை, பாத்ரூமில் குளிக்கும்போது கையில் நெல்லிக்குச்சி அல்லது நெல்லிக்கனியை வைத்துக்கொண்டு புனிதமான நீராடுங்கள். இப்படி பெரிய மடக்கு என்று சொல்வார்கள், அகல் மண் விளக்கு, மண் அகல் பெரிசு, அப்படிப்பட்ட மடக்கிலே விளக்கில் பரணி நட்சத்திரத்தின் மற்றொரு பெயர் மடக்கு. இந்த மடக்குங்கிற பெயர் எப்படி வந்ததுன்னா, பரணி நட்சத்திரத்துக்கு இன்னொரு பெயர் ஒன்று உண்டு, அதுதான் மடக்கு. இப்படி அதில் நீங்கள் தீபம் ஏற்றினால் உங்களுடைய வாழ்க்கை மிக மிக பிரகாசமாக அமையும். பல பேர் பெண், பிள்ளை, பேத்தி இவைகளை பெற்று எடுத்து வளர்த்திருப்பீர்கள். சில காரணங்களால் உங்கள் வீட்டிலே நடைபெற இருக்கின்ற நல்ல காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் தேவையற்ற காரணங்களால் தடைப்பட்டு அது நின்று இருக்கலாம். இல்லை என்றால் அப்படி ஒரு நிகழ்ச்சிகள் நடந்து விடாமல் இருப்பதற்கும் இது மிக மிக பெரும் துணையாக இருக்கும். எவ்வளவோ தானம் செய்கிறேன், தர்மம் செய்கிறேன், எங்களது கோவிலை, குலதெய்வத்தை வழிபடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு இருக்கின்றவர்கள் இருந்தாலும் உங்களுடைய பித்திருக்களை நாளை முறையாக நீங்கள் கொண்டாடினால், அதாவது கைக்கு எட்டியது வாய்க்கு கிடைக்கவில்லையே, மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம், என் பொண்ணு, என் பேத்தி, என் பேரன் அப்படி என்று சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி திருமண வாழ்க்கை எதிர்காலத்தில் தட்டி போவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போவதற்கும், ஆயில்யத்தில் பிறந்தாங்க மாமனாருக்கு ஆகாதுங்க, மூலத்தில் பிறந்தா மாமியாருக்கு, எப்படியோ சொல்லுவாங்க. இதெல்லாம் தவறு. நீங்கள் வெற்றி அடைய உங்களது கர்மாக்களை கழிக்கும் நல்ல சிறப்பான நல்ல நாள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்து உன்னுடைய அருளாளா அருணாச்சலா.